ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கோவை சாந்திங்க. இது எங்கள் ஊர் கோயம்புத்தூர் கோணியம்மன் கோயில் திருவிழா தேரோட்டம். ஆமாங்க, மார்ச் 4ஆம் தேதி புதன்கிழமை, வர்ற புதன்கிழமை தேரோட்டம். கண்டிப்பாக அனைவரும் எங்கள் ஊர் கோணியம்மன் கும்பிட வாங்க. இது எங்கள் கோயம்புத்தூர் காவல் தெய்வம். வருஷம் நான் தேரோட்டம் இந்த புதன்கிழமை நாள் நான் மார்ச் மாதம்தான் வரும். நான் போய் கம்பத்துக்கு தண்ணி ஊற்றுவேன். கோயில் சாட்டிடுவாங்க. 2 வாரம் விசேஷம். நான் இன்றைக்கி போய் தண்ணி ஊற்ற போனேன் கம்பத்துக்கு. வருஷம் தவறாமல் போய் தண்ணி ஊற்றிட்டு மஞ்சள் கயிறு போட்டு குங்குமம் இதெல்லாம் வச்சுட்டு, அப்புறம் உப்பு வைக்கிறதுக்கு உப்பு போடுற கடை இருக்குது, அங்கேயும் போய் உப்பு போட்டு கும்பிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போய் நல்லா சாமி கும்பிட்டு எப்போ வருஷம் வந்துடுவேங்க. இது நல்லதே நடக்கும். நம்ம காவல் தெய்வம் இல்லையா, எங்கள் கோயம்புத்தூர் காவல் தெய்வம் இவங்க தான். அதனால் நாங்கள் எப்போவுமே போவோம். நீங்களும் வந்திருக்கீங்களா கோயம்புத்தூர்? இன்றைக்கி பார்த்திங்கன்னா கூட்டம் கம்மிங்க. போன வருஷம்லாம் இதே செவ்வாய்க்கிழமை கூட்டம் இவ்வளோ கம்மியாக இருக்குதுன்னு எனக்கு தெரில. ஆனால் ஒரு வாரம் ஆகிடுச்சு, அதனால் கூட்டம் கம்மியான்னு தெரியல. இன்னி போக போக நாள் நெருங்க கூட்டம் ஜாஸ்தி வந்துருங்க. ஆமாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்திருக்கீங்களா, கோணியம்மன் தேர் பார்த்துருக்கீங்களான்னு தெரில. சூப்பராக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக வாங்க. மார்ச் 4ஆம் தேதி காலை வெடிக்காலையிலேருந்து ஆரம்பிச்சிருங்க. அப்பப்பா நிற்கிறக்கே இடம் இருக்காதுங்க, அவ்வளோ அளவு கூட்டம். அப்புறம் டெய்லியும் எங்கள் கோணியம்மன் கோயிலில் அன்னதானம் இருக்குது மத்தியான நேரம். கண்டிப்பாக கம்பத்துக்கு தண்ணி ஊற்றிட்டு அன்னதானம் சாப்பிட்டு திருப்தியாக போகலாம் வாங்க. இதுதான் உப்பு போடுற இடங்க. உப்பு வீட்டிலேருந்தே நான் எல்லாமே கொண்டு வந்துட்டேன். இந்த டைமு தண்ணி குடலை கொண்டு வந்து ஊற்றிட்டு தண்ணி மட்டும் இங்கே குடித்தேன். உப்பு, மஞ்சள், குங்குமம் எல்லாம் வீட்டிலேருந்து கொண்டு வந்துட்டு எப்போவுமே நான் வருஷம் இன்ன வரைக்கும் தவறல. அம்மன் என்னை கோணியம்மன் எப்படி என்னை கம்பத்துக்கு தண்ணி ஊற்ற வச்சிட்றாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. ஏன்னா எங்கள் கோயம்புத்தூர் கோணியம்மன் ஆமாங்க கோயில் காவல் தெய்வம். இவங்க ரொம்ப பெரிய சக்தி வாய்ந்த அம்மன்னு சொல்லுவாங்க. ரொம்ப இது பிரசித்தி பெற்றது சொல்லுவாங்க. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கேட்டு கண்டிப்பாக நீங்கள் வாங்க. இன்னும் அடுத்த வாரம் புதன்கிழமை வரைக்கும் 4ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. நீங்கள் கம்பத்துக்கு தண்ணி ஊற்றி உங்கள் மனக்குறை, மன கஷ்டம் எல்லாம் வேண்டுதலாக வச்சுட்டு போங்க அம்மாட்ட. நல்லதே நடக்கும். ஏன்னா எங்கள் ஊருன்னு நான் சொல்லலை, உண்மையாலுமே கோணியம்மன் ஒரு சக்தி வாய்ந்த அம்மன் தான். கோயம்புத்தூரின் காவல் தெய்வன்னே சொல்லுவாங்கங்க. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, கேட்டு பாருங்கள். என் பின்னாடி இருக்குது பாருங்கள், இவங்க தான் நம்ம கோணியம்மன். ஆமாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா டேட்டெல்லாம் இருக்கும், அதெல்லாம் வீடியோ போட்டிருக்கேன். எந்தெந்த டேட்டில் என்னென்ன நடக்குன்னு போட்டிருக்கேன், பாருங்கள். முடிஞ்சவங்க வாங்க. சாமி கம்பத்துக்கு தண்ணி ஊற்ற, அப்படி இல்லையா தேருக்காச்சும் வாங்க. எங்களோட அம்மனை பார்க்குறக்கு அவ்வளோ சக்தி வாய்ந்த கோணியம்மன். அவ்வளோ பெரிய சின்ன சிலை தான். ஆனால் நிஜமாலுமே கோயிலுக்குள்ளே வந்தாலே ஒரு திருப்தி இருக்குது. அப்புறம் திருப்தியாக அன்னதானம்லாம் சாப்பிட்டு நல்ல மனசார நம்ம அம்மனை உட்காந்து கும்பிட்டு போகலாம். பெரிய கோயில் மெயின் ரோட்லேயே இருக்குங்க. ஆமாங்க, நீங்கள் கண்டிப்பாக வாங்க. எங்கள் கோணியம்மனை கும்பிட்டு போகலாம். எங்கள் ஊர் காவல் தெய்வம், கோயம்புத்தூரின் காவல் தெய்வம் இவங்க தாங்க. மார்ச் 4ஆம் தேதி, மறுபடியும் சொல்கிறேன், மார்ச் 4ஆம் தேதி காலையிலேருந்தே தேரோட்டம் இருக்குது. கண்டிப்பாக அனைவரும் வாங்க. எங்கள் ஊர் தேரை பிடிச்சு இழுப்போம், அனைவரும் சேர்ந்து ஒன்று கூடி தேர் இழுப்புன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி எல்லா ஊர் மக்களும் வாங்க. ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு போவீங்க. எங்கள் ஊர் கோயில் தேர் பாருங்கள். நான் சின்ன பிள்ளைலேருந்து தேர் பார்ப்பேன், பெருசாக இருக்கும். இப்போ கொஞ்சம் சின்னதாகிடுச்சு, அவ்வளோதான். ஆனால் கூட்டம் அப்படியே இருக்குங்க, சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக வர்றீங்க. மார்ச் 4ஆம் தேதி தேர் இழுக்கிறாங்க. அனைவரும் வாருங்கள். அம்மாவை நல்லபடியாக தரிசனம் பண்ணிவிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகலாம். வாங்க வாங்க வாங்க.